இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டுருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற டிப்ளமோ அண்ட் டிகிரி படித்தவங்களுக்கான வேகன்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 335. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி மொத்தம் 10 வகையான வேகன்சிக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி, அதே மாதிரி எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சேலரி 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு வேகன்சி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். இதில் 27 ஓப்பனிங் இருக்குது. 27 விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட்டுக்கான ஓப்பனிங். இதில் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். முக்கியமான விஷயம், இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது மெக்கானிக்கல்லையும் 27 ஓப்பனிங் இருக்குது. இது எல்லாமே விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட்டுக்கான ஓப்பனிங் தான். இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் 4 ஓப்பனிங் விக்ரம் சாராபாய்க்கும், 8 ஓப்பனிங் அட்வான்ஸ்ட் டேட்டா ப்ராசஸிங் இன்ஸ்டியூட் தெலுங்கானா. இதுவும் இஸ்ரோக்கு கீழே வர ஒரு ஆர்கனைசேஷன் தான். இவங்களுக்கு வேணும். ஸோ இந்த மொத்தமாக இந்த வேகன்சி மொத்தம் 12 வேகன்சிக்கும் நீங்கள் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்ட்டு படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கெமிக்கல். இதில் மொத்தம் 6 ஓப்பனிங் இருக்குது. இது விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட்டுக்கானது. இதில் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் கெமிக்கல் டெக்னாலஜி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஆட்டோமொபைலில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. இது விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட்டுக்கானது. ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சிவிலில் ஒரு போஸ்ட்டு விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட்டுக்கும், ஒரு போஸ்ட்டு அட்வான்ஸ்டு டேட்டா ப்ராசஸிங் இன்ஸ்டியூட் தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவில் செகண்டராபாத்தில் தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இவங்களுக்கான மொத்தம் 2 வேகன்சிக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி. இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. இது விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட்டுக்கானது. இதில் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி இந்த டிப்ளமோ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் போஸ்டிங். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வேகன்சியில் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கானது. இதில் ஒரு போஸ்டிங் விக்ரம் சாராபாய்க்கும், 3 போஸ்ட்டு அட்வான்ஸ்டு டேட்டா ப்ராசஸிங் இன்ஸ்டியூட்டுக்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அடுத்தது கெமிஸ்ட்ரி. இதில் ஒரு ஓப்பனிங், அது விக்ரம் சாராபாய்க்கு. ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது லைப்ரரி அசிஸ்டண்ட் ஏ. இதுலேயும் சேலரி 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் இருக்கும். லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் 2 ஓப்பனிங் இருக்குது. ஒன்று விக்ரம் சாராபாய்க்கும், ஒன்று நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். ஸோ இதுக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா வேகன்சியும் பார்த்தாச்சு. இது இப்போதைக்கு டெம்பரவரி ஜாப், லைக்லி டு பி கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி, இது டெம்பரவரி இல்லை, இது பெர்மனெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, அதோடைய கட் ஆஃப் டேட் 18/6/2025. அதாவது 18/6/2025க்குள்ளே நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனை முடிச்சிருக்கணும். அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு
ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிடபிள்யூபிடிக்கு கவர்மெண்ட் ஆர்டர் படி ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி தவிர மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட டிபெண்ட், அதாவது ஒய்ஃபாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம். ஸோ உங்களோட டிபெண்ட்டுக்கும் சேர்த்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹவுஸ் அக்காமடேஷன் இருக்குது. இதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு அப்ளிகபிள் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதுங்க. அதில் மெரிட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்கில் டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் இருக்குது. செலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸும் இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 750 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த 750 ரூபாயில் அவங்க சொல்லியிருக்கிற சில விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும், ஷெட்யூல் கேஸ்டாக இருந்தாலும், ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருந்தாலும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் 750 ரூபா கட்டிடணும். கட்டிட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த 750 ரூபா ஃபுல்லாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 0 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நீங்கள் 750 ரூபா கட்டினாலும் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அது திரும்பி வந்துடும். இதை தவிர அடுத்த வேறு கேட்டகரியில் எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் 750 ரூபா கட்டிட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் திரும்பி வந்துடும். அப்படி பார்த்தா மற்ற கேட்டகரிக்கு 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது அர்த்தமாகுது. அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, அதே மாதிரி வந்து பிடபிள்யூபிடி அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபீமேலுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணும்போது ஃபீமேல் செலக்ட் பண்ணால் போதும், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒவ்வொரு லைன்லேயும் உங்களுடைய டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி ரிவ்யூ பார்த்து சப்மிட் பண்ணுங்கள். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் போட்டப்பறம் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் காப்பி எதுக்காகவும் அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதில் எந்த அட்டாச்மெண்ட்டும் வச்சு உங்களுக்கு அது தேவைப்படும். பின்னாடி ஸ்கில் டெஸ்ட் அப்போவோ இன்டர்வியூ அப்போவோ தேவைப்படும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்கள் இமெயில் மூலமாகவோ இல்லைன்னா அவங்களோட வெப்சைட் மூலமாக மாத்திரம்தான் தெரியப்படுத்துவாங்க. ஸோ ரெகுலராக உங்கள் இமெயிலும் அவங்க வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கொடுத்துருக்கிற www.vssc.gov.in அப்படிங்கிறது கவர்மெண்ட் வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கெரியர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுலேயும் இருக்குது. நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே லிங்க் இருக்கும், அப்ளை லிங்க்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் 4th June 2025 அன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th June 2025. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.